ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 17, 2026 என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. லீலாவதி வான்மதிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வான்மதி சொல்கிறாள்ல, அத்தை இல்லைன்னா நானே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் சொல்கிறாங்க லீலாவதி, நீ எதுவும் தெரியாமல் பேசாத, அண்ணாமலை சொல்லாமல் அண்ணாமலையோட உத்தரவு இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அப்போ வருண் வரான். வருண் வரவும் வருணோட அப்பா நில்றா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நேற்று அண்ணாமலையோட பிறந்த நாள், இத்தனை வருஷமாக ஒவ்வொரு பிறந்த நாளும் நாங்கள் நல்லா கொண்டாடிட்டு நேற்று ஒன்றால் அண்ணாமலையோட பிறந்த நாளே கொண்டாட முடியாமல் போயிடுச்சு, எல்லாருக்கும் மனசு கஷ்டம் வேறு அப்படின்னு சொல்லி வருண் திட்டிருக்காரு. அதுக்கு வருண் சொல்கிறான், நான் என்ன பண்ணேன், என் மேலே என் தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லவும், நீ எய்த்துட்டு பேசுறியான்னு சொல்லி கையை ஓங்கி அடிக்க போகிறாரு. அப்போ அண்ணாமலை வந்துடுறாங்க. ஏங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவரை அடிக்கிறத நிறுத்திடுறாரு. அண்ணாமலை உள்ளே இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா, இன்றைக்கி தான் சித்திரை தமிழ் வருஷப்பருப்பு, அதனால் எல்லோரும் கோயிலுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் நீ தானே அண்ணாமலை பண்ணுவ, நீ ரெடியாக இருக்கியா எல்லாத்துக்கும், நேற்று வேறு நிறையா பிரச்சனை ஓடிச்சு அப்படின்னு சொல்லி லீலாவதி சந்தோஷமாக கேட்குறாங்க. வருஷம் நான் தான்க்கா பண்ணுவேன், ஆனால் இந்த வருஷம் நம்ம மருமகளாக இருக்காங்கல்ல, அதனால் மருமக பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே இவ வான்மதி நினச்சிக்கிறா, இவ தான் மூத்த மருமக, அவளை தான் பண்ண சொல்லுவாங்கன்னு. ஆனால் அண்ணாமலை வெண்ணிலாவை நீ தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவ இவங்க இப்படி சொல்லவும் அவன் மூஞ்சி சின்னதாக போயிடுது வான்மதிக்கு. வான்மதி சொல்கிறா, அத்தை நீங்கள் தானே வருஷம் இந்த பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களே பெரியவங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு அப்படி சொல்கிறான்னா, வருணுக்கு காஃபி எடுத்துகிட்டு போவா, அப்போ வருண் அங்கே வை அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் வச்சுட்டு வெளில வர போவா, அப்போ சொடக்கு போட்டு கூப்பிடுவான். இது மாதிரி இன்றைக்கி தமிழ் வருஷப்பருப்பு, வருஷம் எங்கள் வீட்டில் உள்ள சாமி சிலையை எடுத்து போய் கோயிலில் வச்சு பூஜை பண்ணி அதை இந்த வீட்டு மருமக தோளில் சுமந்து வீட்டில் வைப்பாங்க. அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் எப்பயுமே இந்த வீட்டில் முதல் மரியாதை கிடைக்கும், அவங்களுக்கு தான் எல்லாமேன்னு மரியாதை அப்படின்னு சொல்லும் போது, நீ தான் எங்கள் அம்மா நல்லா மயக்கி வச்சுருக்க, அதனால் எங்கள் அம்மா உன்னை தான் செய்ய சொல்லுவாங்க, உனக்கு அந்த மரியாதை கிடைச்சா நீ இந்த வீட்டை விட்டு போக முடியாது, அதனால் நீ இந்த பூஜையை பண்ணக்கூடாது அப்படின்னு வருண் வெளிநட சொல்கிறாரு. நீ இந்த பூஜையை பண்ணால் இந்த வீட்டை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும், அதனால் இந்த பூஜையை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவளும் சரின்னு சொல்லிட்டு போகிறா. அப்புறம் வெளில இவங்க சொல்லிடுறாங்கல்ல, அதனால தான் அவளும் இல்லத்தை நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா வெண்ணிலா. உடனே இவங்க வருணையும் கௌதமையும் அண்ணாமலை எல்லாத்துக்கும் பூஜைக்கு ரெடி பண்ணுங்கப்பான்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அண்ணாமலையோட புருஷன் சொல்கிறாரு, உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குமா, நேற்று அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் பெருசாக நீ யோசிக்காமல் இன்றைக்கான வேலையை இன்றைக்கான என்ன பண்ணணுன்றதை யோசிக்கிற, ஒவ்வொரு நாளும் நீ எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்க, புதுசாக இருக்க அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாரு. உன்ன மாதிரி ஒரு பாண்டி கிடச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லீலாவதி சொல்கிறாங்க, அண்ணாமலை தான் சொல்லிட்டார்ல, போங்க போய் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், வான்மதி நான் எது கிளம்பணும், நான் கிளம்பலை அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லீலாவதி. நான் தான் இந்த வீட்டாலே கிடையாதே அப்படின்னு சொல்கிறா. ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த வீட்டு மூத்த மருமக நான் தானே, வெண்ணிலாவுக்கு அக்காவும் நான் தான், அவளுக்கு மூத்தவளும் நான் தான், ஆனால் என்னை விட்டுட்டு எப்பயுமே அண்ணாமலையத்தை வெண்ணிலாவை தான் பண்ண சொல்கிறாங்க, அதனால் நானும் இந்த வீட்டு மூத்த மருமக தானே, எனக்கும் இந்த வீட்டுக்காக பூஜை பண்ணணுன்னு ஆசை இருக்காதா அப்படின்னு நடிக்கிறா லீலாவதி அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு. உடனே அவங்க அண்ணாமலை சொல்கிறாங்க, அண்ணாமலை நீ சொல்கிறது தான் நம்ம வீட்டில் எல்லாமே, ஆனால் அவள் சொல்கிறதும் தப்பு இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஏதோ இவ பிளான் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க அண்ணாமலை வான்மதி. அதனால் சரிக்கா அவளே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வெண்ணிலாவும் சொல்கிறா, அக்கா தான் இது கரெக்டான ஆள், அக்காவே பண்ணட்டும் அப்படின்னும் வெண்ணிலா சொல்லிடுறா. இதுக்கப்புறம் போய் ரெடி ஆகிட்டுருக்கா. இங்கே வெளியில் ஹாலில் லீலா நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வெண்ணிலாவோட அம்மாவும் அவங்க பெரியம்மாவும் வராங்க, வான்மதியோட அம்மாவும் வராங்க. எப்படி இருக்கா பொண்ணுன்னு நீங்கள் பக்கமே வரவே இல்லையேன்னு லீலாவதி கேட்குறாங்க. எப்படி இருக்காங்கன்னு கேட்குற இடத்துலையே நாங்கள் கொடுத்துருக்கோம் பொண்ணு, நீங்கள் தான் அவங்கள மகள் மாதிரி பார்த்துக்கிறீங்க எங்கள் பொண்ணுங்களை அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க வெண்ணிலோட அம்மா.
மங்கா கேட்குறாங்க லீலாவதிட்ட, எங்கே வான்மதின்னு கேட்குறாங்க. உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கான்னு சொல்லவும் உடனே உள்ளே போகிறா. அவள் ரெடி ஆகிட்டு நம்ம பரவாயில்ல, நம்ம லீலாவதி அத்தைகிட்ட போட்ட நடிப்பு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் நினச்சிட்டு நடந்துகிட்ருக்கா. உடனே மங்கா வந்து என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் தான் இத்தனை நாளாக இங்கே பார்க்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க. வான்மதி சொல்லவும், இதான் இப்போ வந்துட்டேனேம்மா, உன்னை பார்த்தா பணக்கார வீட்டில் உன்னை பார்க்கும்போது உன்னை சந்தோஷமாக இருக்குது, ஜொலிக்கிற பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரின்னு சொல்லி பெருமையாக வான்மதியை சொல்லிகிட்டு இருக்கும்போது, நான் இந்த பூஜை வந்து வெண்ணிலாவை தான் பண்ண சொன்னாங்க, நான் தான் நடித்து லீலாவதி அத்தை என் கையில் தான் இருக்காங்க, என் கைக்குள்ளே இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் ஆக்டிங் போட்டு லீலாவதி அத்தை என்ன பண்ண சொல்லிட்டாங்க அண்ணாமலை அத்தைகிட்ட பேசி அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா, அந்த அண்ணாமலை மட்டும் நம்ம வந்து பழி வாங்கக்கூடாது, இந்த வெண்ணிலாவும் சேர்த்து தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறா அந்த மங்கா. எனக்கு தெரியாதம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ பேசிகிட்டு இருக்கா. உடனே நீ வந்து வெண்ணிலா வந்து அந்த பூஜைக்கே வரக்கூடாத மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணு, வந்தால் வந்து அவள் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுற மாதிரி அவள் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இவளை ஏற்றி விடுறாங்க. உடனே இவளும் நான் ஏதாச்சும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாலில் தூக்க மாத்திரையை கலந்துட்டுருக்கா. அப்போ கௌதம் வந்துடுறான். உடனே வந்து அவள் பார்த்துட்டாருன்னு பயந்துக்கிட்டு வளர்றா. ஏன் இப்படி வளர்றீங்கன்னு கேட்கும்போது, இது மாதிரி உங்களை தானே இன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமான்னு சொல்கிறா இவ. நான் நல்லா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. சரிங்க, கங்க்ராச்சுலேஷன். அவர் போகிறாரு கௌதம். உடனே இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து பூஜை கோயிலில் வந்து உள்ளே நிற்கிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அப்போது சொல்கிறாங்க, ஐயர் சொல்கிறாங்க, நீங்கள் தானம்மா வருஷம் வருஷம் வந்து பூஜை பண்ணுவீங்க, இந்த வருஷம் ஏமா பண்ணலை அப்படின்னு கேட்கவும், எங்கள் மருமக வந்துட்டாங்க, அதனால் அவங்க பண்ணட்டும்னு நான் அவங்க செய்யட்டும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பண்ணும்போது அந்த கடவுளே வந்து காட்சியளிக்கிற மாதிரி இருக்குமா, அந்த சாமியே மனசு குளிந்துரும், அப்படி இருக்கும் நீங்கள் அந்த சாமியை தூக்கிட்டு போகிறது தோளில் வச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே லீலாவதி சொல்கிறா, எங்கள் வான்மதியும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து நீங்கள் செய்ய வேண்டிய சடங்கை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க போய் மண்சோறு சாப்பிட்றாங்க. அதுக்கு வந்து லீலாவதிட்ட கேட்குறா வெண்ணிலா, அத்தை வருஷம் வருஷம் இது மாதிரி என்ன வேண்டிக்கிட்டு இது மாதிரி சாப்பிட்றாங்க மண்சோறு, எதுக்காக சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்கவும், இந்த குடும்பம் வந்து ஒத்துமையாக இருக்கணும்னு வருஷம் வருஷம் அண்ணாமலை மண்சோறு சாப்பிட்றதுனால தான் இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அப்போது வெண்ணிலா வந்து வான்மதி கூப்பிட்டு போகிறா. நீ வந்து எல்லாத்துக்கும் முன்ன நிற்காத, நீ வந்து எப்போயா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போகிறவ தானே, நான் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறவ, அதனால் நீ வந்து முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு மனசே கஷ்டமாயிடுது. சரிக்கான்னு இவ சொல்லிடுறா. சாமிகிட்ட போய் சாமி கும்பிட போகிறாங்க. அங்கே ஐயர் சொல்கிறாரு, இந்த சடங்கை பண்ண போகிறவங்க இந்த குளத்தை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு குளத்துல வந்து கோயில் குளத்துல 2 முங்கி எழுந்துச்சுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போகிறா வான்மதி குளத்தை எடுத்துக்கிட்டு. அப்போ வந்து வெண்ணிலா அம்மா சொல்கிறாங்க, வெண்ணிலாவையும் துணை கூப்பிட்டு போன்னு சொல்லி. வெண்ணிலா இதுக்கு வேணாம், நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா வான்மதி. இல்லை, உனக்கு துணைக்கு தாம்மா, அவளை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் சரின்னு போகிறா. அப்போ வந்து கோயில் குளம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சுத்தமே இல்லாமல் இருக்குது, நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே வெண்ணிலாவை வந்து போய் எனக்காக என் தண்ணி எடுத்துகிட்டு வா இந்த குளத்துல இறங்கின்னு சொல்கிறா. அக்கா நீ தானே செய்யணும், என்ன செய்ய சொல்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, எனக்காக நீ செய் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவளும் வெண்ணிலா வந்து குளத்துல இறங்குறா. வழுக்கி உள்ள குளத்துக்குள்ளே விழுந்துடுறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடு நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.